தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவாரூரில் சாலை விரிவாக்க பணிகளால் மரங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டுமென சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இயற்கையில் இருந்து உத்வேகம் பெறுவோம், கால நிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக என்ற கருப்பொருளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் முன்னெடுத்துள்ளனர். இதுகுறித்து பேசிய திருவாரூர் வனம் தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் வனம் கலைமணி, நீர்நிலைகள் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் பயன்பாடு குறைப்பு, மரக்கன்று நடுதல் போன்ற நடவடிக்கைகளில் மக்கள் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சி என்ற பெயரில் சுற்றுச்சூழல் சேதத்தை நிறுத்தி நிலையான முன்னேற்றம் தேவை என்று அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது தினசரி நம்முடைய வாழ்வியல் முறையாக மாற்றிக்க வேண்டியது நம்ம கட்டாயம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இந்த காலநிலை மாற்ற பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறதாங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த பூமிக்கு என்ன பிரச்சனையை உண்டாக்க போகுதுங்கிறதையும் யோசிச்சு நம்ம காலடி எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு எல்னினோ உருவாக்குற விஷயம் பெரிய அளவுல பாதிப்புகளை உருவாக்க போகுது அப்படின்னு அறிவியலாளர்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இப்படி பண்றப்ப அதிகமா பாதிக்கப்பட மக்கள் இதால விவசாய பெருங்குடி மக்கள் விவசாயம் பாதிக்கும், மழை பாதிக்கும். அப்படிங்கிறப்ப யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அந்த சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துட்டோம்னா இன்னைக்கு நம்ம தவற விட்டுருக்க விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம முன்னோர்களா நமக்காக எந்தவித இயந்திரங்களும் இல்லாம உருவாக்கி கொடுத்த நீர்நிலைகளை இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டி மூடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட இருக்கிற குப்பை நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா போதும் அப்படிங்கிற மனநிலை தான். அந்த குப்பை எங்க போகுது, என்னவாக போகுதுங்கிற எந்த சிந்தனையும் இல்லாம நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா போதுன்ற நம்ம வீசிய குட்டை இன்னைக்கு நீர்நிலைகளை பாழ்படுத்தி இருக்கு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பா நம்ம இயங்கணும்னா சில நடைமுறைகளை நம்ம மனசுக்குள்ள ஏத்திக்கணும். நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு பிறகு என்னவா போகுது, அது குப்பையா மாறினா எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பொருளை ப்ரொக்யூர் பண்றப்ப யோசிக்கணும்.